அப்ப லிமிட்டேஷன் என்ன? இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? It is not used to derive dimensionless proportion constant. See, for example, நான் வந்து டைம் பீரியட் நம்ம லெக்சர் ஸ்டார்டிங்ல டிரைவ் பண்ணோம். டிரைவ் பண்ணப்ப ரூட் ஆஃப் எல் பை ஜின்னு வந்துச்சா? கரெக்டா இல்லையா? ஆனால் இது கரெக்டான ஃபார்முலா இது கிடையாது. கரெக்டான ஃபார்முலால இங்க 2π இருக்கும். கரெக்டான ஃபார்முலால என்ன இருக்கும்? பிரச்சனை என்னன்னா டைமென்ஷனை வச்சுக்கிட்டு யூனிட்ஸ் இருக்கிற குவான்டிட்டி, டைமென்ஷன் இருக்கிற குவான்டிட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த 2πக்கு டைமென்ஷன் இருக்கா? அப்போ நான் அந்த 2π போடலன்னு சொன்னா கூட என்னை பொறுத்து டைமென்ஷன் இந்த ஃபார்முலா கரெக்டா இல்லையா? கரெக்ட். இப்போ வந்து நான் உங்ககிட்ட 11th 12th ஆல்ரெடி முடிச்சவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. மொமெண்டம் along the x axis எவ்வளோ, மொமெண்டம் along the y axis எவ்வளோ? அப்போ நீ படிச்சிருப்ப p sin theta, p cos theta, p sin theta. இது படிச்சிருக்கியா? mv cos theta, mv sin theta ன்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டா? பட் டைமென்ஷனலி நான் வெறும் mv ன்னு சொன்னாலும் சரி, இல்லைனா mv sin theta ன்னு சொன்னாலும் சரி, டைமென்ஷனலி கரெக்டா இல்லையா? அப்போ நீ என்னது டைமென்ஷனலி mv கரெக்டா வருதுன்னு சொல்லி டைமென்ஷனலி mv கரெக்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜியை பாரு. இங்க வந்து இதுக்கு ஃபார்முலா கரெக்டானு யோசி. கடைசியில் நான் கொடுத்துருக்க ஃபார்முலா கரெக்டா? ஃபார்முலா தப்பு. இப்படிதான் ஃபார்முலாவே இல்லை. எனர்ஜினா ½ mv² தான். அங்கே சைன் தீட்டாலாம் வராது. சரியா? அப்ப டைமென்ஷன் இது தப்பு. புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல பாக்குறப்போ டைமென்ஷன் என்ன இது கரெக்டா இல்லையான்னு சொல்ல முடியும். ஆனா ஆக்சுவலி இது கரெக்டா இல்லையான்னு சொல்ல முடியும். இந்த சைன் தீட்டா, கான்ஸ்டன்ட், இது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதான் சொல்றாங்க, it cannot derive dimensionless function like sin theta, cos theta, tan theta. சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? if physical quantity depend upon two physical quantity of same dimension. சப்போஸ் ரெண்டு physical quantity இருக்குன்னு வச்சுக்கோயே, அது ரெண்டுத்துக்கு சேம் டைமென்ஷன், அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? see for example, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. acceleration is equal to velocity by time, acceleration is equal to speed by time. இதுல எது கரெக்ட்னு சொல்லி கேக்குறேன்னு வச்சுக்கோயே, டைமென்ஷன் both are correct. ஆமாவா இல்லையா? இல்லனா கரெக்டா ரெண்டுமே கரெக்டா? no. suppose yes, change in rate of change of velocity. ஸோ நான் பாரு, ஆங்குலர் மொமெண்டம்க்கு நான் ரெண்டு ஃபார்முலா கொடுக்குறேன். mvr அப்படி இல்லைன்னா எனர்ஜி இன்டூ டைம். டைமென்ஷன் ரெண்டுமே கரெக்டா? ஆனால் பிசிக்கலி ரெண்டும் கரெக்டா? கிடையாது. புரியுதா? ஏன்னா ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்னு யூஸ் பண்ணுறது, ஹச் நியூ அந்த வெலாசிட்டி யூஸ் பண்ணுறப்ப அதை பற்றி இன்டெப்த்தாக பார்த்தோன்னா அந்த வேவ் நேச்சர், டியூவல் நேச்சர் இருக்கு. பார்த்து டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், அதில் ஒன்று வந்து பார்ட்டிகல் நேச்சர், இன்னொன்று வந்து வேவ் நேச்சர். சரியா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணோம். நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? எஸ். வேற என்ன இருக்கு வாழ்க்கையில்? வாழ்க்கையில் வந்து இட் கேன் நாட் டிரைவ் ஃபார்முலா விச் ஹஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். நடுவில் இந்த ஃபார்முலா ஒரு நாள் டிரைவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா அடிஷன் பண்ணுறதுனால ஒன்று டைமென்ஷன் இது கரெக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா இது கரெக்ட்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட்னு சொல்ல முடியுமா நம்மளால? டிரைவ் பண்ணிட்டு ப்ளஸ் இருக்கிறதுனால அது வந்து கொண்டு வர முடியாது. இது எல்லாமே லிமிடேஷன். we equate the power of mlt so it only work when quantity depend only on three physical quantities. மூணு physical quantity இருந்தால் நம்ம இது யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து 4 physical quantity டிபெண்டா இருக்குன்னு வச்சுக்கோயே. சரியா? 4 physical quantity டிபெண்டா இருக்குன்னா உனக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? let me say some x power a, y power b, z power c, u power d இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயே. இப்போ உனக்கு எத்தனை வேரியபிள் இருக்கு? 4 வேரியபிள் இருக்கும், 4 ஈக்குவேஷன் இருக்கும். சால்வ் பண்றதுக்கு வழி இருக்கா? பண்ணலாம். சரியா? ஏதாவது ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உட்காந்து பண்ணலாம். அப்படி பண்ணா உனக்கு 3 வேரியபிள்ஸ் இன் 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதை சால்வ் பண்றதுக்கு வழி இருக்கா? இல்லையா?
ஐயோ தேங்க்யூ சைடு வேணும், எனக்கு எம்டி சைடு வேணும். என்னோட கேள்வி என்னன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு, 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? எத்தனை பேரால முடியும்னு சொல்றீங்க? முடியும்னு எப்படி முடியும்னு சொல்லி கேட்கணும் சரியா? எனக்கு சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. முடியும்னு சொல்றவங்க எப்படி முடியும்னு சொல்லு, முடியாதவங்க முடியாது சார், முடியாதுன்னா என்னத்தனை முடியாதுன்னு தானே சொல்ல முடியாது, என்ன சாட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணணும் முடியாது. முடியாதுன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, இல்லை ஆன்சர் சொல்ல முடியாது, அது வேற தெளிவாக சொல்லணும். இல்லை ஆன்சர் சொல்ல முடியாதுன்னு தான் சார் சொன்னேன். சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. முடியுங்கிறவங்க எப்படி முடியும், முடியும்னு நினைக்கிறேன். மற்றவங்கள என்ன முடியும், முடியும்னா எப்படி முடியும்னு சொல்லணும். 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள். முடியும்னா எனக்கு ரீசன் சொல்லு, எப்படி முடியும்னு சொல்லு. மெசேஜ் சரி, மைக்கை கூட அன்மியூட் பண்ணி சொல்லு. சப்ஸ்டியூஷன் மெத்தடா? நிவேதால முடியாது ஒண்ணுமே இல்லை. சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்ல, சப்ஸ்டியூஷன் மெத்தட் பேசிக்கலி மேபி அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தனா 2 அந்த 3 வேரியபிள் ஈக்குவேஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ABC இருக்குன்னு வச்சுக்கோயேன், எல்லா ஈக்குவேஷன்ல இருந்து C எடுத்து மற்ற ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணா அந்த ஈக்குவேஷன் 2 வேரியபிளுக்கு மாறும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு தெரியல. ஓகே காம்ப்ளெக்ஸ்ல இல்ல பாப்பா, நீங்க வந்து ஒரு லெசன் 2 லெசனுங்கிற பேர்ல லெசனா படிச்சிருக்கீங்க, பட் எதுக்கு படிச்சோன்னே தெரியாம படிச்சிட்டீங்க. இப்போ நான் 3 ஈக்குவேஷன் எழுதுறேன், இந்த ஈக்குவேஷன் நீ சால்வ் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லு. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா நீ இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில சால்வ் பண்ணிருக்கே இல்லையா? சால்வ் பண்ணிருக்கியா? சரி, எல்லாரும் என்ன 12th முடிச்சிட்டீங்களா? 12th பாஸ் பண்ண அந்த சர்டிஃபிகேட் அந்த கிழிச்சு போட்டுருங்க சரியா? ஏன் நல்லா பாரு, வாழ்க்கையில இது பண்ணிருக்கியா இல்லையா? இப்ப இந்த கோடை போட்டேன்னா சொல்லிடுவேன். சரி, நீ தப்பிச்சிட்ட, உன் சர்டிஃபிகேட் தப்பிச்சிருச்சு. இப்ப இதை சால்வ் பண்ண எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த லெசன் மொத்தமா படிச்சாச்சு, பட் இந்த லெசன் வந்து எதுக்கு சார் படிச்சோம்? இந்த இன்வர்ஸ் மெத்தட்ல வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க, கரெக்டா இல்லையா? மைனர், கோஃபேக்டர், அட்ஜாயின்ட், அப்புறம் வந்து டிரான்ஸ்போஸ், அது ஒரு மெத்தட். ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கும் தெரியுமா? a into x is equal to b, அப்ப x is equal to a inverse of b. இது ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? அது இப்படி உட்காந்து எழுதுவீங்க, r tends to r1 tends to r1 plus 2r2 உட்காந்து ஆபரேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்கு சார் யூஸ் பண்ணீங்க அந்த மெத்தட? எதுக்கு சார் மேட்ரிக்ஸ் வாழ்க்கையில் எங்க யூஸ் ஆச்சு சார்? அதுவா சார்? இல்ல, எங்க புக்ல என்ன சார் போட்டிருந்தாங்க? எங்க புக்ல வந்து எக்ஸாம்பிள் என்ன, இந்த இடத்துல 3 பொண்ணுங்க பேர் போட்டிருப்பாங்க, 2 ரோல 3 பொண்ணுங்க பேர் போட்டிருப்பாங்க, பிளஸ் இந்த இடத்துல 3 பேர் எழுதியிருப்பாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ சார்? இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, மேத்ஸ் மார்க்கு, இது வந்து சயின்ஸ் மார்க்கு, அப்போ அந்த பொண்ணோட மொத்த மார்க் எவ்வளோ சார்? இதான் சார் எங்கள் புக்கில் சொன்னாங்க. பட் ஆக்சுவலி மேட்ரிக்ஸோட அப்ளிகேஷன் என்னது? அந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எதுக்காக? ஒரு 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்தா வச்சு சால்வ் பண்ணலாம், புரியுதா? ஸோ அதான் மெயின் அப்ளிகேஷன். ஓகேவா? 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன். பட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுது? மேட்ரிக்ஸ் கொஸ்டின் 5 மார்க்குக்கு வரும், சால்வ் பண்ணி பழகிக்குவோம். நம்மள என்ன ஆச்சு, எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடுவோம். பட் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். சரியா?
Okay.